ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 10வது மாதத்தின் முதல் தேதி அதிகாலை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த வருஷம் துவங்கி இந்த 9 மாதங்களும் கூட கர்த்தர் நம்மை கரம் பிடித்து இம்மட்டுமாக வழி நடத்தி வந்தார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இனி இருக்கிற ஒரு சில மாதங்கள் கூட இந்த வருஷ முடிவு வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய ஆசீர்வாதங்களை நம்மேல் பொழிந்தருள்வார் என்பதிலே சந்தேகமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் மாத்திரமல்ல, வருகிற வருஷங்களிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தம்முடைய பாதையிலே நம்மை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 10வது மாதம் அக்டோபர் மாதம் முதல் தேதி. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிற வாக்குத்தத்த வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக நமக்கு நினைவுபடுத்த விரும்புவதான ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. சங்கீதம் 85வது அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை. சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் இந்த நாளிலே, இந்த அக்டோபர் மாதம், இந்த 10வது மாதம் முதல் தேதி நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறதான வாக்குத்தத்த வார்த்தை, கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். அருமையான சகோதர சகோதரியே, கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு நன்மை தான் வரும். ஆமேன், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நன்மையானதை தருவதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதை அவர் நிறைவேற்றுவார், அதையே அவர் நிறைவேற்றுவார். ஆனால் நாம் அவரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது, வழி விலகி போகக்கூடாது. பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை சார்ந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியிருந்திருந்த நாட்களில் எல்லாம் நன்மையே பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் பின்மாறி கர்த்தரை விட்டு பின்மாறி போன சமயத்திலே தீமையை அனுபவித்தார்கள். கர்த்தரோடு இருந்த நாட்களில் எல்லாம் நன்மையே அனுபவித்தார்கள். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன சமயத்தில் அவர்கள் தீமையை சத்துருக்கள் மூலமாக அனுபவிக்க நேரிட்டது. எனக்கு அன்பான சகோதர சகோதரியே, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நாம் பற்றி கொள்வோம், கர்த்தரோடு இருப்போம், அவர் நமக்கு நன்மையே செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், நம்ம எல்லாருமே விரும்புகிறோம் நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும், நமக்கு நன்மை நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்று. இதற்காகத்தான் நாம் ஆண்டவரை தேடுகிறோம், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிவார். நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே அவர் அறிவார். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பெயரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, எனக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும், என்னுடைய எதிர்கால நன்மையாக இருக்க வேண்டும், நான் விரும்புகிற காரியங்கள், நான் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எனக்கு கைகூடி வர வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் அறிவார். நம்முடைய முடிவை அறிந்த கர்த்தர் நமக்கு அதை எப்படி கொடுப்பார் என்றால் நன்மையாக கொடுப்பார். ஒருவேளை சில நேரத்தில் நாம் எதிர்பார்த்திருக்கிறது நமக்கு தீமையாக கூட முடியலாம், அது கர்த்தர் அறிவார். அதனால் நம்ம எப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு நாம் இருந்தாலும் கூட நம்முடைய எதிர்பார்ப்புகளை நமக்கு நன்மையாக நமக்கு கொடுக்கிறவர் நம் கர்த்தர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய நினைவுகளை அவர் அறிவார். நம்முடைய நினைவுகளை அறிந்து அவற்றின்படி அவர் நமக்கு நன்மையே கொடுப்பார் என்று எரேமியா மூலமாக கர்த்தர் அறிவிக்கிறார். பாருங்கள், நாம் வாசிக்கிறோம் எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில், எபேசியர் 3:20 நாம் பார்க்கும் பொழுது, நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாகவே நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு. அதாவது நாம் நினைக்கிறதற்கு, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் முன்பதாகவே நமக்கு என்ன நன்மை தேவை என்பதை அவர் அறிந்தவர், அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். சில பேருக்கு நமக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க, அவங்களால செய்ய முடியாது. மனுஷனுக்கு நமக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாலும் அவனுடைய லிமிட்டேஷன், அவனுடைய
எவ்வளோ முடியுமோ என்ற காரியங்கள் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு அப்படி அல்ல. கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய நினைக்கிறார், அவரால் செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நன்மையானதையே தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, நம்ம பார்க்குறோம், நம்முடைய நண்பர்களோ பிறரோ சொந்தங்களோ யாராக இருந்தாலும் நமக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தாலும் கூட, இந்த உலகத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு பொல்லாப்பு செய்ய நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு பொல்லாப்பு செய்ய ஒருவர் நினைத்தாலும் கூட அதை அவர் தடுத்து நமக்கு நன்மை செய்வார். நன்மையானதை உனக்கு செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். நம்முடைய நெருங்கியவர்கள் நமக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தாலும் கூட கர்த்தர் அதை தடுத்து விடுவார். தடுத்து நமக்கு நன்மையே செய்வார். பாருங்கள், நம்ம வாசிக்கிறோம் ஆதியாகமம் 31வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 31வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோவோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். பாருங்கள், யாக்கோவுக்கு லாபான் தீமை செய்ய ஓடி வந்தான். தன்னை விட்டு ஓடி போகிறானே, தனக்கு சொல்லாமல் ஓடி போகிறானே என்று லாபான் கோவப்பட்டு யாக்கோவுக்கு தீமை செய்யலாம் என்று வந்தான், பொல்லாப்பு செய்ய வந்தான். ஆனால் கர்த்தர் அவனை தடுத்து, நீ பொல்லாப்பு ஒன்றும் பேசக்கூடாது, யாக்கோவு என்னுடைய பிள்ளை, ஆகவே நீ பொல்லாப்பு ஒன்றும் பேசக்கூடாது என்று சொல்லி லாபானை தடுத்து, அல்லேலூயா, லாபானை தடுத்து கர்த்தர் யாக்கோவுக்கு நன்மை செய்தார். அல்லேலூயா. நம்ம இன்னும் கூட வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 18வது அதிகாரம் 9வது வசனத்தில், யாத்திராகமம் 18:9 நாம் பார்க்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு சகல நன்மைகளையும் குறித்து, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் குறித்து எத்ரோ கேள்விப்பட்டு சந்தோஷப்பட்டான். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் அங்கே எகிப்தில் இருந்த பொழுது பல பொல்லாப்புகளை தீமைகளை அனுபவித்தார்கள். ஆனால் கர்த்தர் அவற்றையெல்லாம் மாற்றி தம்முடைய ஜனங்களுக்கு அவர் நன்மை செய்தார். இதை யோசே தன்னுடைய மாமனாக எத்ரோவுக்கு சொல்லும் பொழுது எத்ரோ மிகவும் சந்தோஷப்பட்டான். கர்த்தர் சொல்கிறதான வாக்குத்தத்த வார்த்தை, கர்த்தர் நன்மையானதை தருவார் என்பது நமக்கு நிறைவேறும். கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் கூட பாருங்கள், மற்றவர்கள், நம்முடைய நெருங்கிய சொந்தங்கள் சகோதரர்கள் நமக்கு தீமை செய்ய நினைத்தாலும் அந்த தீமையை கர்த்தர் நமக்கு நன்மையாக மாற்றி கொடுப்பார். நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கிற பட்சத்தில், கர்த்தரோடு சேர்ந்து இணைந்து இருக்கிற பட்சத்தில், கர்த்தரை விட்டு விலகாமல் பின்மாறி போகாமல் அவரை சார்ந்து இருக்கிற பட்சத்தில், நமக்கு யாராவது தீமை செய்ய நினைத்தாலும் அதை கர்த்தர் நன்மையாக மாற்றி கொடுப்பார். நான் வாசிக்கிறோம் ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தில், யோசேப்பினுடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்பாக அங்கே எகிப்தில் நிற்கிறார்கள். யோசேப்புக்கு அவருடைய சகோதரர்கள் பல தீமைகளை செய்ய நினைத்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றி கொடுத்தார். ஒரு காலம் வந்தது, தீமை செய்ய நினைத்த எல்லா சகோதரர்களும் கூட யோசேப்புக்கு முன்பாக கைகட்டி நிற்கிறார்கள். அவனுடைய தயவை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். ஐயோ, நமக்கு என்ன செய்து விடுவானோ, நாம் தீமை செய்து நினைத்தோமே, இந்த யோசேப்பு இப்போ சரியாக பார்த்து நமக்கு இதுக்கெல்லாம் வஞ்சம் தீர்த்து கொள்வானோ என்று பயந்திருக்கிற சூழ்நிலையில் யோசேப்பு தேவ மனுஷன், தேவனோடு இருந்த மனுஷன். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், யோசேப்பு என்ன சொல்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தில், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகுஜனங்களை உயிரோடை காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய சகோதரத்தை சொல்லலாம், நீங்கள் தீமை செய்ய நினைச்சிங்க, எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க, ஆனால் கர்த்தர் எனக்கு மாத்திரமல்ல உலகம் முழுவதுக்குமே அதை நன்மையாக மாற்றி கொடுத்தார் என்று சொன்னார். ஆமீன். யோசேப்பு பாருங்கள், கர்த்தரோடு இருந்தான், கர்த்தருடைய மனுஷனாக இருந்தான். அதனால கர்த்தர் அவனுக்கு நன்மையே செய்து வந்தார். மற்றவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் கர்த்தர் அதை நன்மையாக மாற்றினார். அன்பான சகோதரனே, சகோதரி, நீ கர்த்தருடைய பட்சத்தில் இரு. எப்பொழுதும் கர்த்தருக்காக நீ நில், எப்பொழுதும் கர்த்தருக்காகவே இரு, தேவ மனுஷனாக இரு. கர்த்தர் உனக்கு வருகிற தீமைகளை நன்மையாக மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து என்ன செய்தார்? எல்லாருக்கும் நன்மை தான் செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து அவர் நன்மை செய்கிறவராக, மனுமக்களுக்கு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் மனுஷனாக வாழ்ந்த பொழுது இந்த உலகத்திலே தம்மை சுற்றி இருந்த மனுமக்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொன்னால், இன்றைக்கு அவர் மரித்து உயிரோடு எழுந்து அவருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் நமக்கு இன்றைக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். நம்மை சுற்றி பிரியமானவர்களே, நம்மை சுற்றி அவர் இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் நம்மை சுற்றி இருக்கிறது. நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நமக்கு பிரியமானவர்களே, நம்முடைய நன்மை எல்லாம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது, தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எங்கேருந்து வருது? எங்கேருந்து நன்மை உங்களுக்கு வருது? பரலோகத்திலிருந்து வருது. தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மை எங்கேருந்து வருது தெரியுமா? பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. நம்ம வாசிக்கிறோம் யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனம். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து தேவ பிள்ளையை உனக்கு எல்லா நன்மையும் இறங்கி வருது. ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்வோம், விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவர். கர்த்தர் நன்மையானதை தருவார் என்ற வாக்குத்தத்த வார்த்தை அவர் நிறைவேற்றுவார். விசுவாசத்தோடு பற்றி கொள்வோம். எங்கேருந்து வருது இந்த நன்மை? இந்த பூமியில் இருந்த நன்மை வரணும்னு சொன்னால் ஒருவேளை அது தீர்ந்து போயிடும். நன்மை கொடுத்து 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 அது ஒரு வேளை ஃபினிஷ் ஆகிடும். ஆனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருதுன்னு சொன்னால் அது எப்பவுமே தீர்ந்து போகாது, என்றைக்குமே குறையாது. குறைவில்லாத நன்மைகளை கர்த்தர் நமக்கு பரலோகத்திலிருந்து இறக்குகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவற்றை நாம் பிரியமானவர்களே விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். பாருங்கள், இப்போது நம்முடைய தேவன், நம்முடைய கர்த்தர் நன்மை செய்கிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர். நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர், மனுமக்களுக்கு நன்மை செய்கிறவர், நமக்கு நன்மை செய்கிறவர், எனக்கு நன்மை செய்கிறவர். அப்போ என் தேவன் எனக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறபடினாலே நானும் நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும். என்னுடைய தேவன் நன்மை செய்கிறவர், ஆகவே அவருடைய பிள்ளையாகிய நானும் நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், இல்லையா? அவர் நல்லது செய்கிறவராக இருக்கும் பொழுது நம்ம கெட்டது செய்யலாமா? சூத்திரம். ஆகவே அவர் நன்மை செய்கிறவராக இருக்க அப்படின்னாலே நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் அவருடைய சில வார்த்தைகளை நாம் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 16-17 வசனங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையையும் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரிங்கள். பாருங்க, நன்மை செய்ய படியுங்கள் என்றார். தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறது. அவர் நன்மை செய்கிறார். நம்ம என்ன விரும்புகிறோம்? கர்த்தரிடத்தில், தேவனிடத்திலிருந்து எனக்கு நன்மை வரணும்னு விரும்புகிறோம். அதுக்காக ஜெபிக்கிறோம். அவர் நன்மை செய்கிறார், நன்மை செய்கிறவர். அப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? அவரை போலவே இருக்கணும், இல்லையா? ஆகவே நாமும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
அப்படி நாம் நன்மை செய்தால், தீமையை விட்டு விலகி நன்மையை செய்தால், நாம் நன்மை செய்தால் அதை அப்படியே நமக்கு திருப்பி நன்மையாக நம்முடைய கர்த்தர் மாற்றி கொடுப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதம் 37 27 28வது வசனம் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 37 27 28 வசனங்கள், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றைக்கும் நிலைத்திருப்பாய். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். துன்மார்க்கருடைய சந்ததியோ அறுப்புண்டு போம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்பவும் கைவிட மாட்டார். சரியா? கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், என்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார், நம்மை காத்துக்கொள்வார். அப்போது நம்ம என்ன செய்யணும்? தீமையை விட்டு விலகி நன்மை செய்யணும். அப்போ நாம் நன்மை செய்தால் நாம் என்றென்றைக்கும் நிலைத்திருப்போம், காக்கப்படுவோம் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறதான வாக்குத்தத்த வார்த்தை, கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த எஞ்சி இருக்கிறதான 3 மாதங்கள் மாத்திரமல்ல, இந்த வருஷத்தில் வருகிற வருஷங்களிலே கூட கர்த்தர் நமக்கு நன்மையானதை தருவார். பிறர் நமக்கு பொல்லாப்பு செய்ய விரும்பினாலும் கர்த்தர் அதை தடுத்து நமக்கு நன்மை கொடுப்பார். பிறர் நமக்கு தீமை செய்ய எத்தனித்து அதை திட்டம் போட்டு தீமை செய்தாலும் அதை எல்லாம் மாற்றி நன்மைக்காக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு பற்றி கொள்வோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இன்றைக்கு நம் மத்தியிலே தம்முடைய ஆவியாக இருக்கிறார். அன்றைக்கு நன்மை செய்தவர் இன்றைக்கு நன்மை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இன்றைக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் அவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய நன்மையெல்லாம் எங்கேருந்து வருது? பரலோகத்திலிருந்து இறங்கி வருது. நம்பர் ஒன் குவாலிட்டி, ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி, ஃபஸ்ட் குவாலிட்டி ஆசீர்வாதம், ஃபஸ்ட் குவாலிட்டி நன்மை. ஹல்லேலூயா. சில ப்ராடக்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டின்லாம் இருக்கும், தேர்ட் குவாலிட்டின்னு இருக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டி அங்கேருந்து வருதுங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி வருதுங்கலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு நன்மை ஃபஸ்ட் குவாலிட்டி நன்மை எங்கேருந்து வருது? பரலோகத்திலேருந்து இறங்கி வருது, வேற எங்கேருந்து வரல. ஆகவே விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோம். அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் கூட நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நன்மை செய்வோம். நாம் நன்மை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு அதையே திருப்பி நமக்கு நன்மையாக மாற்றி கொடுத்து நம்மை காத்து கொள்வார். கர்த்தர் தம்மை இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளே ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த 3 மாதங்களும் கூட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நன்மை செய்து ஆசீர்வதித்து வருகிற வருஷங்களில் எல்லாம் நன்மை செய்து ஆசீர்வதியும். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ நோக்கங்களை நிறைவேற்றும், தேவைகளை சந்தியும், பிரச்சனைகளை அப்புறப்படுத்தும், வியாதிகளை சுகமாக்கும், பரிபூர்ணத்தால் நிரப்பும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.